வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாராமா? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உங்க மனசு மட்டும் எதுக்கு செய்யக்கூடாதுன்னா, பெருமைக்காக நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க கையில பிரேஸ்லெட் போட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த பிரேஸ்லெட் ஏன் போடுறீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க போட்டுக்கலாம். ஆனா இந்த பிரேஸ்லெட்டை எதுக்கு போட்டக்கூடாது சொல்லுங்க? பெருமைக்காக போட்டக்கூடாது. நீங்க கழுத்துல தங்க செயின் எவ்வளவு பெருசா போட்டிருக்கீங்கன்னு யாருமே உங்களை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ற கூடாதுன்னா, என்னுடைய பெருமை, நான் வசதியா தான் இருக்கிறேன், நான் ரொம்ப பெருசா இருக்கிறேன் அப்படின்னு என்ன காமிக்கணும்ன்றதுக்காக நான் போடுறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பவே இல்லை. என்னுடைய பெருமையை என்னைக்கு நான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ, நான் நம்புறேன் கொஞ்ச நாள் தான் அந்த பெருமை ஓடும். எந்த இடத்துல பெருமைப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுவீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும்.